ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மைனர் பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ண போகணும்னு பார்க்க போகிறோம். ஸோ மைனர் பேன் கார்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனர் பேன் கார்டுன்னு சொல்லுவோம். மைனர் பேன் கார்டு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு என்எஸ்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். என்எஸ்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ கீழே இருக்க பாருங்கள் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் என்எஸ்டின்னு. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் பேன் கார்டு இருக்குது பாருங்கள். டவுன்லோடு இ பேன் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் இருக்குது பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. ஃபாரின் சிட்டிசன் இருந்தாக்கா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து 49AA பாருங்க. இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு கீழே இருக்க பாருங்க தேர்ட் இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்குது. அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் இருக்குது பாருங்கள். அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேட்டகரி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இண்டிவிஜுவல், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ட்ரஸ்ட், லிமிடெட், லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ஃபார்ம், கவர்மெண்ட், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியரி பர்சன், லோக்கல் ஆட்டரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா வந்து தனி மனிதனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்துக்கோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ ட்ரஸ்ட்டுக்கோ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி குமாரி இருக்குது பாருங்கள். ஸ்ரீ பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்ரீமதி பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ குமாரின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து நான் மேலுக்கு வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணதால வந்து நீங்கள் ஸ்ரீ கொடுத்துக்கலாம். ஸோ ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், ஸ்ரீ கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. உங்களுடைய நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. உங்கள் நேமில் வந்து ஃபாதர் நேம் வந்து ஆட் ஆகி வந்துச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ என்னோட ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த லாஸ்ட் நேம்லேயே வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இதில் வந்து டிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கு பாருங்கள், அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ சப்மிட் கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த டோக்கன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சப்போஸ் வந்து நீங்கள் திரும்ப லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த டோக்கன் நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சப்மிட் டிஜிட்டலி த்ரூ KYC அண்ட் இ-சைனுக்கு பேப்பர்லெஸ்க்கு வந்து ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்ப போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி இருக்கு பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெதர் ஃபிசிக்கலி பேன் கார்டு இஸ் ரிக்வயர்ட் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து கார்டு வந்து வேணுமான்னு கேட்குறாங்க, ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமான்னு கேட்குறாங்க. ஃபிசிக்கல் பேன் கார்டுனா அந்த ஸ்மார்ட் கார்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், PVC கார்டு. ஸோ உங்களுக்கு அது வேணுமான்னு கேட்குறாங்க. நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க லாஸ்ட் 4 டிஜிட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்கோ பேர் அதே மாதிரி என்டர் பண்ணிங்க.
ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்ட்லேயும் வரும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அதை கொடுத்துங்க, நான் மேல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ மதர் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நேம் டு பி பிரிண்டட் ஆன் பேன் கார்டு கேட்குறாங்க பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வேணுமா இல்லை வந்து மதர் நேம் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஃபாதர் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்களா இல்லை அதாவது இப்போ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸு, கேபிட்டல் கெயின்ஸு, நோ இன்கம் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் இல்லைன்னா வந்து நோ இன்கம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள். நான் வந்து ஹவுஸ் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து ரெசிடென்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஏரியா, லொக்காலிட்டி, தாலுக்கா வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய கண்ட்ரி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய மாநிலம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து இப்போ கீழே வந்துருங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடு இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. இந்தியா கொடுத்துருங்க. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துருச்சு. அது கீழே இருக்கு பாருங்கள். அது கீழே இருக்கு பாருங்கள், ரிப்ரசன்டேட்டிவ் அக்சஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து அப்பாயிண்டிங் ரிப்ரசன்டேட்டிவ் அக்சஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஜாமீன் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாமீன் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ வந்து நீங்கள் 18 வயசுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்டை வந்து நீங்கள் ஜாமீனாக வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அப்பாயிண்டிங் ரிப்ரசன்டேட்டிவ் அக்சஸ் கேட்டாங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை வந்து உங்களுடைய மதர் நேமோ கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு டைட்டில் கேட்குறாங்க பாருங்கள். நான் அப்பானதால வந்து ஸ்ரீ கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எம்எஸ் இருக்குது பாருங்கள். எம்எஸ்னால் வந்து ஒரு நிறுவனம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட நேம் வரும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து எம்எஸ் கொடுக்கணும். ஸோ வந்து நான் அப்பா பேர் கொடுத்தனால நான் வந்து ஸ்ரீ கொடுத்துக்கிறேன். ஸ்ரீ கொடுத்துட்டு ஃபாதர் நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய கண்ட்ரி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்கலாம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ரேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து மைனர்ன்றதுனால ஃபாதர் நேம் தான் வந்து இங்கே வரும். ஸோ வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிப்ரசன்டேட்டிவ் அக்சஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்மிட் கொடுத்துங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட
ஃபஸ்ட்டு 8 டிஜிட் வந்து கேட்குறாங்க பாருங்கள், அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணுறது வரும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 107 ரூபா வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடி வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேடிஎம், உங்களுடைய விசா, உங்களுடைய மாஸ்டர் கார்டு, ரூபே இருக்குது பாருங்கள். நீங்கள் இது மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், உங்களுடைய டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபீ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இருக்குது பாருங்கள், 107 ரூபா இருக்குது பாருங்கள். அது கீழே இருக்குது பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பே கன்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், இதில் போய் கொடுத்துங்க. நெட் பேங்கிங் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூஆர் கோடு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ வேலட்ஸ் இருக்குது பாருங்கள், அது மூலிமா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். யூபிஐ இருக்குது பாருங்கள், நீங்கள் இது மூலிமா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு எது வந்து சூட்டபுள் ஆகுதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ மூலமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், சக்ஸஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட் வந்துடும் பாருங்கள், டைம் வந்துடும். நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்துடும் கீழே. ஸோ அது கீழே கண்டினியூ இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆதென்டிகேட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆதென்டிகேட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் ஆன அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்னன்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ டேட் ஆஃப் பர்த்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் என்டர் பண்ணுங்கள். அதாவது ஸ்லாஷோ இல்லை டேஷோ வந்து இல்லை நீங்கள் ஐஃபோனை வந்து எதுவும் போடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணீங்களோ ஸோ அது எல்லாமே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து சைன் பண்ணிக்கணும். ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி சைன் பண்ணணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணால் போதும். செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணால் போதும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட காப்பி வச்சு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ மைனருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபாதரோடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து யாரோட சைன் வரும்னா உங்களுடைய ஃபாதர் சைன் தான் வரும். ஸோ வந்து கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மைனர்ன்றதுனால வந்து ஃபாதரோட சைன் தான் வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதர் சைன் தான் வரும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதரோட சைன் தான் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கிறீங்க பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஃபாதரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதரோட சிக்னேச்சர் தான் இருக்கணும். ஸோ வந்து அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேன் கார்டு ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.